கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு இப்போ வந்து ஒரு பேச்சு என்ன அடிபடுதுன்னா ரஹானே கேப்டனாக இருக்கலாம் அப்படின்னு. அதாவது எனக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். ஐயா என்ன ரஹானே என்ன ஷாக்குங்க? ரஹானே வந்து டீமில் இருப்பாரான்றது எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டாக இருக்குது. ரஹானே எந்த இடத்துல ஆடுவார்ன்றது ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, அவர் டீமில் இருந்தாருன்னா தானே கேப்டனாக ஆகுறது. ரஹானே ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரூவன் கேப்டனா, ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்த கேப்டனா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆர்ஆருக்கு ஒரு டீசெண்டா பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்குமே ஒரு டீசெண்டா இந்தியாவுக்கு முரட்டுத்தனமா பண்ணியிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயரை ரிட்டைன் பண்ணிருக்கலாமே. ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியான ஒரு கேப்டனையா தூக்கி அங்க கோடிகளில் புரள்வதுதான் பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதனாலதான் அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. அவங்களாம் நினைச்சிருந்தாங்கன்னா யாரு ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 14 கோடிக்கு ரீட்டைன் பண்ணிட்டு மிச்சம் ஒரு 13 கோடிக்கு ஆண்ட்ரே ரசலுக்கு இருக்கிற வயசு தான் வந்து ஆண்ட்ரே ரசலோட கொஞ்சம் கம்மியான வயசு தான் அஜிங்கியா ரஹானே. அப்படி இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் ஆண்ட்ரே ரசல் இன்னும் சின்ன பையன் நினைக்கிறேன். ரஹானேக்கு 36 ஆகுது. ஆமா, ஆண்ட்ரே ரசல் எவ்வளோ? ஒரு 34-35 இருக்கும். கொஞ்சம் தானேங்க. அஜிங்கியா ரஹானே கேப்டன்ஷிப்பை போட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 டவுனோ இல்லை 2 டவுனோ கேரண்டி தான். ஓப்பனிங் கூட அந்த மனுஷன் ஆடுவாப்ல. அது குறைய ஓப்பனிங், அதாவது குவிண்டன் டிகாக் சொன்னேன் நிறைய தாண்டி ரஹானே உங்களுக்கு ஓப்பன் பண்ண போறாரு. அதாவது யூஸ்வலாக என்னென்னா ஐபிஎல் மெகா ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் இருக்கும், யார் ஸ்டார்டிங் லெவன் அப்படின்ட்டு. இந்த டைம் என்னன்னா நிறைய டீம்ஸுக்கு யார் கேப்டன் அப்படின்ற ஒரு டவுட்டே இருந்தது. அதில் நம்பர் 1 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு இப்போ வந்து ஒரு பேச்சு என்ன அடிபடுதுன்னா ரஹானே கேப்டனாக இருக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். ஐயா என்ன ரஹானே என்ன ஷாக்குங்க? ஏங்க நான் வந்து ரஹானே ஓகே நல்ல ஆள் தான், கேப்டனாக நல்லா இருந்திருக்கிறாரு. பட் ஆனால் இந்த வருஷம் அவர் கேப்டனாக இருக்கணுமான்றது எனக்கு ஒரு டவுட்டு ஏற்படுத்துது. யாருமே யார் இருக்கிறா இல்லை, நான் இன்னொன்று பார்க்குறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு 3 வருஷம் உங்களுக்கு இதுதான் டீம் அப்படின்ற மாதிரி இருக்குது மெகா ஆக்ஷன். இடையில உங்களுக்கு ஏதாச்சும் கேப்டன் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் ஆனால் எனக்கு ரஹானே வந்து டீமில் இருப்பாரான்றது எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டாக இருக்குது. ரஹானே எந்த இடத்துல ஆடுவார்ன்றது ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, அவர் டீமில் இருந்தாருன்னா தானே கேப்டனாக ஆகுறது. இல்லைனா ஒரு வேலை என்ன சொல்றது, ஒரு ஓப்பனிங் முடியலன்னா ஒரு 1 டவுன் இருக்கலாம். அதே ரகுவன்ஷி இருக்காரு 1 டவுனுக்கு, ஒரு 2 டவுன் கூட தாராளமாக இருக்கலாம். 2 டவுன்ல ஏன் அவங்க மணிஷ் பாண்டே மணிஷ் பாண்டே இல்லையா 2 டவுன்ல யார் இருக்காங்க? அடுத்து ரமன்தீப் இருக்காரு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப் இருக்கு, ரசல் இருக்கு அப்படின்ட்டு. ரஹானே எங்க நீங்க அக்கமடேட் பண்ண போறீங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அட் சேம் டைம் 36 வயசு ஆகுது ரஹானேக்கு. 36 வயசான ரஹானே வந்து ஓகே ரைட் ஃபைன் நல்லா ஆடினாரு, டீசென்ட் அட் இஸ் பெஸ்ட் இப்போ இருக்கிறதுல. போன வருஷம் சாம்பியன்ஷிப் வின் பண்ண டீம் வந்து ரஹானே மாதிரி ஒரு என்ன சொல்றது வெல் பாஸ்ட் இஸ் பிரைம்ல இருக்கிற ஒரு பிளேயர் வந்து லீட் பண்ணணும் அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஓகேயா, நான் வந்து நீங்க சொல்ல தெரியுமா, வில்லியம்சன் எடுக்கலையா வாட், டேவிட் வார்னர் எடுக்கலையா வாட் அப்படின்ற மாதிரி அதே ஒரு இதுதான். என்னன்னா அவங்களாம் வயசாயிடுச்சு. ஓகே, அவங்க நம்ம வந்து என்னதான் நினைச்சாலும் என்ன சொல்றது, நம்மளோட மனசு வாங்கணும்னு நினைச்சாலும் நம்ம மூளை வந்து கேட்காது. ஏன்னா அவங்க வந்து இப்போதைக்கு ஏற்ற ஆட்கள் கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சு ரஹானே இப்போல்லாம் வேறு ஏதாச்சும் ஒரு சாய்ஸ் போங்க. ரஹானே வந்து உங்களுக்கு இருக்கட்டும், ஒரு ஆஃப் ஃபீல்டு லீடராக இருக்கட்டும், இல்லை ஆன் ஃபீல்டு வந்தாலுமே ஒரு லீடர் இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு சீனியர் பிளேயர் அப்படின்னா அவர் கொஞ்சம் ஒரு லீடர்ஷிப் இதாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி கொடுக்காதீங்க. அவர் இருக்கும்போதே கேப்டனாக இன்னொரு ஆளை க்ரூம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர்லாம் இவ்வளோ பெரிய காசு கொடுத்து எடுத்துருக்காங்க, அதுக்குன்னு வெங்கடேஷ் ஐயர் நீங்கள் கேப்டனாக கொடுங்கன்ற அவசியம் கிடையாது. அவருக்கு போல வேற யாராச்சும் உங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களே, ஒய் நாட் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. நிறைய பிளேயர்னா வேற யார் இருக்காங்க? இவங்க யாரு பேர் என்ன, சுனில் நரேன் இருக்காரு, ஆண்ட்ரே ரசல் இருக்காரு, வெங்கடே யாரு, அப்புறம் என்ன வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. ஏன் அவங்களுக்குலாம் கொடுக்க பாருங்க. ஏன் அவங்களெலாம் பார்த்தா அவங்க கேப்டனா தெரியலையா? அவங்க யாருமே ஒரு கேப்டன்ஷிப் மெட்டீரியலே இல்லையே. சரி, நானும் சொல்றேன் அவங்களாம் கேப்டன்ஷிப் மெட்டீரியல் இல்லை, ரைட்டு. நான் சொல்றது என்னன்னா ரஹானே பிளேயர் மெட்டீரியலாவே இல்லை உங்களுக்கு, அவர் பிளேயராகவே இல்லை. இப்போ அவரை வெளியே உட்காந்து என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு ரஹானே வந்து இன்னும் 2-3 சீசன்ல மென்டார் ஆக போறாரு. அதுக்கு தான் இப்போ இவங்க வாங்கியிருக்காங்களே தவிர மற்றபடி ஒரு பிளேயராலாம் அவர் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சொல்லுங்க. பட் ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் ஓகே தான் இது. ஏன்னா வந்து உங்கள் டீமுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற எல்லாமே ஒரு இளம் படையா இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கலந்த ஒரு படை தான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து ரஹானே ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரூவன் கேப்டனா, ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்த கேப்டன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆர்ஆருக்கு ஒரு டீசெண்டா பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு முரட்டுத்தனமா பண்ணியிருக்காரு. ஆர்பிஎஸ்க்கு ஒரு மேட்சோ 2 மேட்சோ பண்ணாரு, எனக்கு அது மட்டும் சரியான அவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐபிஎல் ப்ரூவன் பிளேயர், இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு நல்ல தரமான ஒரு கேப்டன் தான். அது போக டொமஸ்டிக்லுமே அவர் கேப்டன்ஷிப் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. மும்பை டீமுக்காக நிறைய பண்ணியிருக்காரு, ரஞ்சிலையுமே நிறையா ட்ராஃபிஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ ஏன் நீங்க வேணாம் அப்படின்றீங்க, எனக்கு அதான் புரியுது. நான் என்ன பார்க்குறேன்னா இப்போ வந்து உங்களுக்கு மூவிங் ஃபார்வர்ட் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நினச்சிருந்தாங்கன்னா இப்போ இவரே ரீட்டைன் பண்ணியிருக்கலாமே, ஸ்ரேயஸ் ஐயரை ரீட்டைன் பண்ணியிருக்கலாமே. ஏன் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியான ஒரு கேப்டனையா தூக்கி கோடிகளில் புரள்வதுதான் பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதனாலதான் அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. அவங்களாம் நினைச்சிருந்தாங்கன்னா யாரு ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 14 கோடிக்கு ரீட்டைன் பண்ணிட்டு மிச்சம் ஒரு 13 கோடிக்கு வெங்கடேஷ் ஐயரை கூட ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தேவை கிடையாது.
மூவிங் ஃபார்வர்டு அடுத்த கட்ட லீடர்ஸ் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. நானும் சொல்கிறேன் உங்களுக்கு லீடர் இவரெல்லாம் ஒரு லீடரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யாரும் நினச்சாங்க தெரியுமா? 2006 ஒருத்தர் நினச்சாங்க அப்படி, மகேந்திர சிங் தோனி. ஐயா, ஸோ அதனால நான் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்குலாம் தெரியாது யார் லீடராக இருக்காங்க, யார் எப்படி இருக்காங்கன்ட்டு. என்ன யூஸ்வலாக நான் சொல்கிறேன், மகேந்திர சிங் தோனி மாதிரியான ஒரு ஃபினிஷர் வந்து என்ன யூஸ்வலாக ஃபினிஷர் வந்து என்ன ஒரு டெஸ்ட்ராயராக தான் யூஸ் பண்ணுவாங்க, யாருமே லீடராக பார்க்கவே மாட்டாங்க. உங்களுக்கு யார் கைரன் பொலாடாக இருக்கட்டும், அவங்கள யாருமே லீடராக பார்த்ததே கிடையாது. அவங்க லீடராக ஆகிற வரைக்கும் அவங்க லீடராகவே பார்த்தது கிடையாது யாரும். மும்பை இந்தியன்ஸுக்கு பொலாட் லீட் பண்ணி சூப்பராகலாம் அச்சீவ் பண்ணி கொடுத்தாரு. ஏன் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பிளேயரை நீங்கள் லீடராக நம்பவே மாட்டீங்கன்றது தான் என்னோட கொஸ்டின். இப்போதைக்கு கேகேஆர்ல இருக்கிற ஃபினிஷர்ஸ் யார் யார்? ரிங்கு சிங் இருக்காரு, ஆண்ட்ரே ரசலுக்கு இருக்கிற வயசு தான் வந்து ஆண்ட்ரே ரசலோட கொஞ்சம் கம்மியான வயசு தான் அஜின்கே ரஹானே. அப்படி இருக்கிறப்ப வந்து ஆமா ஆல்மோஸ்ட் ஆண்ட்ரே ரசல் இன்னும் சின்ன பையன் நினைக்கிறேன். ரஹானே 36 ஆகுது. ஆமா, ஆண்ட்ரே ரசல் எவ்வளோ ஒரு 34-35 இருக்கும், கொஞ்சம் தானேங்க. அப்படி இருக்கு ரசல் நீங்க காட்டனா போடுங்க. நான் சொல்றதுக்கு ஃபினிஷர் அப்படி இருக்கிறாங்க. ஓப்பனிங்ல வந்து ஒரு சுனில் நரேனும் அப்புறம் இன்னொரு பிளேயர் குவிண்டன் டிகாக் இருக்காரு, அவங்க 2 பேர் இருக்காங்க. அப்படின்னு இருக்கிறப்ப வந்து ஏன் குவிண்டன் டிகாக் கேப்டன் போடுங்க சார்? நியாயமா சார்? குவிண்டன் டிகாக் கேப்டன் நான் என்ன சொல்றேன், ஏன் உங்க ரஹானே கேப்டன்ல என்ன? நான் ரஹானே இல்ல, ரஹானே உங்களுக்கு எவ்வளவு தூரம் கேப்டனா இருக்க போறாரு, அவர் பிளேயரா இருப்பாரான்றதே கேள்வியா இருக்குது. இப்ப ரஹானே பிளேயரா இருப்பாரா முதல்ல டீம்ல எல்லா மேட்ச்லயும் ஸ்டார்டிங் லெவல்ல இருப்பாரா? அதே ஒரு கொஸ்டின். அவரே எனக்கு போன தடவை ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்ஷிப்பா இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயரை யூஸ் பண்ணல, இந்த தடவை அதிக கோடி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ ரகுவன்ஷியை வந்து எங்க எடுக்க யூஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது இல்லையா? இப்போ ஸ்ரேயாஸ் அஜின்கே ரஹானே கேப்டன்ஷிப்பை போட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 டவுனோ 2 டவுனோ கேரண்டி தான். ஓப்பனிங் கூட அந்த மனுஷன் ஆடுவாப்ல. அது குறைய ஓப்பனிங், அதாவது குவிண்டன் டிகாக் அண்ட் சுனில் நரேனை தாண்டி ரஹானே உங்களுக்கு ஓபன் பண்ண போறாரு. ஒரு டெஸ்ட்ரா அதாவது இந்த கேகேஆர் டீமுக்கு போனே ஃபில் சால்ட்டும் நரேனும் எப்படி இருந்தாங்க, டெஸ்ட்ராயர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாஃப்ட் ஆடுற பிளேயர்ஸா இருந்தாங்க. அவங்க அப்ரோச் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. வந்த மொத பால்ல இருந்து ஆன் தி கோ இருக்கணும். ரஹானே வந்து ஆடுற டீசென்ட்டுங்க, அவர் டீசென்ட் அவ்வளவுதான். உங்களுக்கு நான் சொல்றேன், வெங்கடேஷ் ஐயர் 1 டவுன் ஆட விடுவாங்க, ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் கேன் பிளே ஓப்பனிங். ஓகே, வெங்கடேஷ் ஐயர் 1 டவுன் ஆட விடுவாங்க, யாரு ரகுவன்ஷி 2 டவுன் ஆட விடுவாங்க, ஆண்ட்ரே ரசல் 3 டவுன், உங்களுக்கு ரிங்கு சிங் 4 டவுன். இவர் எங்க கொண்டு போய் ஆட விடுவீங்க நான் கேட்கிறேன். ரமன்தீப் 5 டவுன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவர் எங்க போய் ஆட விடுவீங்க இவர் ரஹானே? உங்களுக்கு இந்த 5 பேரை, இந்த 6 பேரை தாண்டி ரஹானே யாராச்சும் ஒரு பிளேயரை நீங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் ரகுவன்ஷிக்கு பதிலா ரஹானே ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்றீங்க. அதாவது போன வருஷம் நல்லா தான் ஆடினார், குறையெல்லாம் கிடையாது. இப்போ கேப்டன்ஷிப் மெட்டீரியல் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா வந்து பிளேயிங் லெவல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் விடுங்க, தவிர்க்க முடியாது உங்களோட வழிக்கு. அதாவது இவ்வளவு கோடி கொடுத்து ரகுவன்ஷியை திருப்பி எடுத்திருக்கிற ஒரு பிளேயர் அவரு. அப்ப வெங்கடேஷ் நான் சொல்றேன், ரகுவன்ஷியா இருக்கட்டும் வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், அவங்க வந்து பிரான்சைசி பிளேயர். அவங்க பிரான்சைசில இருந்து வெளியே விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ரஹானே அப்படிலாம் கிடையாது. இவங்க எல்லாம் பிரான்சைசியோட அடையாளம், புரியுதா உங்களுக்கு? நரேன் வந்து கேகேஆர் தவிர வரைக்கும் ஆடினது இல்ல, ரகுவன்ஷி கேகேஆர் தவிர வரைக்கும் ஆட போறது கிடையாது, வெங்கடேஷ் ஐயரும் ஆட போறது கிடையாது, ரிங்கு சிங் ஆட போறது கிடையாது. வெங்கடேஷ் ஐயர் 23 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க, ஒரு காலத்தை விடுவாங்க நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். வெங்கடேஷ் ரகுவன்ஷி சொல்றேன் கண்டிப்பா முடியாது. ரகுவன்ஷி நான் சொல்றேன், at the end of the day he will be a one club player நான் சொல்றேன். கடைசி வரைக்கும் கேகேஆர், ஏன்னா கேகேஆர் வந்து ரொம்ப வருஷமாவே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒன் கிளப் பிளேயர் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் முக்கியம். மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கட்டும், இல்லை இந்த மேபி லைக் என்ன சொல்றது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ 2-3 பிளேயர்ஸ் இருப்பாங்க அந்த ஒன் கிளப் பிளேயர் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் தோனி இருக்காரு, இடையில பூனே 2 சீசன் ஆடினார், அது வேற விஷயம். பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு ஒன் கிளப் பிளேயர் தான், மோரார்லெஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரகுவன்ஷியுமே வில் பி ஒன் கிளப் பிளேயர். அப்போ நீங்கள் ரகுவன்ஷி தான் எனக்கு தெரியும், நான் உண்மையாக சொல்ல போனால் ரகுவன்ஷியை ஃபியூச்சர் கேப்டன் ஆகலாம். ஸோ நீங்கள் ரகுவன்ஷியை ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு சொல்றது நான் ஏற்றுக்கவே முடியாது. சரி, ஓகே. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அஜின்கே ரஹானே வந்து ஒரு கேகேஆர் கேப்டன்ஷிப் ஆனாரா அப்படின்னா இயான் மார்கன் வந்து எப்படி கொஞ்சம் காம் டவுனாக இருந்து எல்லாமே எடுத்து 2021 குவாலிஃபை ஆகி கொண்டு போனாரோ அந்த மாதிரி இடத்துல வந்து ரஹானே பண்ணுவார், குவாலிஃபைங் கொண்டு போவார். அதாவது சாம்பியன்ஷிப் டீம் ஆனதை பிளே ஆஃப்க்கு கொண்டு போயிருவாரு கண்டிப்பா. அதாவது அடிக்கிறாங்க அடிக்கல ரெண்டாவது விஷயம், ஆனா கண்டிப்பா குவாலிஃபை போவாங்க. ஆமா, இவ்வளவு பெரிய டீம்ஸ் யாராலும் போலாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சிட்டாரு அப்புறம் சார். அது வந்து நீங்க கோச்ன்ற பேர்ல ஒரு பின்பத்தை உண்டு பண்ணிட்டீங்க மனுஷனுக்கு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பாண்டிங் ஏதாவது பண்ணிட்டு இது பண்ணாங்கன்னா சொதப்பினார்னா ஸ்ரேயஸ் ஐயர் பேரு, ஜெயிச்சாங்கன்னா பாண்டிங் பேர்லயே வரும் பாருங்களேன், இதே மாதிரி வரும் மக்களே. சரி, ஓகே, ரைட். இதுதான் வந்து என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன் இதுதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றது கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.